சோஷியல் புக்ஸ்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது ஏன் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்ட்டு. அதாவது ஜார்க்கண்டில், பஞ்சாபில் இங்கெல்லாம் நடந்த பிரச்சனைக்கெலாம், கர்நாடகாவில் இங்கெல்லாம் நடந்த பிரச்சனைக்கெலாம் எஜுகேஷன் மினிஸ்டர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ஆனால் பிஜேபியை சார்ந்த எஜுகேஷன் மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் அவ்வளோ காண்டு? புக்ஸை பார்த்தீங்களா? சோஷியல் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ராமாயணா பற்றி, மகாபாரதா பற்றிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம புக்ஸில் அக்பர் த கிரேட், முகல்ஸ் கிரேட், 7 தடவை படையெடுத்து வந்தார், அப்படியே பெருமையாக பேசியிருப்பாங்களே முகல் கிங்ஸை பற்றிலாம். ஏன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஆன்சர் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹேட்ரட் பரப்புறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க. வந்தே மாத்திரம் கமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரல, ஆனால் இதுக்கெலாம் மட்டும் கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க. ஹேட்ரட் பரப்புறேன்னு தோணுதுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அதை பண்ண மாட்டாங்க. என்ன என் ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், நெஹ்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எவ்வளோ டேர்ம் அவர் இருந்திருக்காரு இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சோஷியல் புக்ஸ்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது ஏன் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்ட்டு. அதாவது ஜார்க்கண்டில், பஞ்சாபில் இங்கெல்லாம் நடந்த பிரச்சனைக்கெலாம், கர்நாடகாவில் இங்கெல்லாம் நடந்த பிரச்சனைக்கெலாம் எஜுகேஷன் மினிஸ்டர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ஆனால் பிஜேபியை சார்ந்த எஜுகேஷன் மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் அவ்வளோ காண்டு? புக்ஸை பார்த்தீங்களா? சோஷியல் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ராமாயணா பற்றி, மகாபாரதா பற்றிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம புக்ஸில் அக்பர் த கிரேட், முகல்ஸ் கிரேட், 7 தடவை படையெடுத்து வந்தார், அப்படியே பெருமையாக பேசியிருப்பாங்களே முகல் கிங்ஸை பற்றிலாம். ஏன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஆன்சர் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹேட்ரட் பரப்புறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க. வந்தே மாத்திரம் கமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரல, ஆனால் இதுக்கெலாம் மட்டும் கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க. ஹேட்ரட் பரப்புறேன்னு தோணுதுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அதை பண்ண மாட்டாங்க. என்ன என் ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், நெஹ்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எவ்வளோ டேர்ம் அவர் இருந்திருக்காரு இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள்.